உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். முதல்வர் பதவி முள் கிரீடமா? உண்மையிலே இந்த கேள்வியை சிஎம் விஜய் முன்னாடி வைத்திருக்கிறார்கள். அது முள் கிரீடம் தான். முதல்வன் படத்தில் ரகுவர அர்ஜுனை பார்த்து சொல்ல, ஒரு நாள் இந்த சீட்டில் உட்காந்துப்பார் அப்படின்னு வருது. ஆனால் 13 நாள் ஆயிடுச்சு. 13 நாளில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே முன்னிறுத்துகிறார்கள். அது காரணம் மீடியா, சோஷியல் மீடியா தான். எந்த சோஷியல் மீடியாவை வைத்து நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தீர்களோ அதே சோஷியல் மீடியா இன்றைக்கி கேள்வி கேட்கும் தளத்தில் உள்ளது. அதில் எதிர்கட்சி பண்ணுறாங்களா, ஆகாதவர் பண்ணுறாங்களா, ஆகிறவங்க பண்ணுறாங்களா தாண்டி இப்போ 13 நாள் தானே ஆகுது. எல்லாத்துக்கும் அவர்னா சூப்பர் ஹீரோவா இறங்கி எல்லாத்துக்கும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு? இன்றைக்கி ஒரு புதியவர்கள் புதிய களத்திற்குள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்க முடியும். எல்லாத்துக்கும் நொட்டை சொல்லியிருந்தா, எல்லாரும் குற்றம் சொல்லியிருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது 13 நாள் ஒன்றும் பெரிய வச்சியே. உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்குது, நீங்கள் தானே அந்த அரியணையில் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் நினச்சா சட்டம் போட்டால் என்ன வேணாலும் நடக்க இல்லையா? போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, வேறு என்ன வேணும்? காரணம் இந்த கோவை 10 வயது சிறுமியோடைய அந்த கொடூரம், அந்த கொலை செய்யப்பட்டது. அந்த குற்றவாளியை பிடித்து விட்டார்கள். ஒரு கை கால் மாவு கட்டு போட்டப்பட்டது. இது மட்டும் போதுமா? பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுது. எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயங்க. பக்கத்து வீட்டில் இருந்தவன் இன்றைக்கி யார் என்னன்னு பயமாக இருக்குது. பெண் பிள்ளைகளை வச்சுருக்கணும் பயமாக இருக்குது. சும்மா நமக்கு யாராவது குழந்தைங்க நம்மக்கிட்ட கூட என்ன மாமா என்ன எதுவும் கேட்கட்டா கூட பயமாக இருக்குது அந்த குழந்தைங்கிட்ட பேசுறதுக்கு. இதுவாக சொல்லலை. ஏன்னா சித்தப்பன் பெரியப்ப சொந்தக்காரனே சொல்கிறேன், அக்கறை இருக்கிறவன் பக்கம் இருக்கிறவன், ஏன்டா குழந்தைங்க நாயா பண்ணிச்சு உங்களை உங்கள் அரிப்பு தீர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. அது பிஞ்சு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இது என்ன தொடர்கதையா? அது இல்லை கடுமையான தண்டனை இல்லையா? இங்கே ஏதாவது கல்ஃப் நாட்டில் இது நடக்குதா பார்த்தீங்களா? வச்சு விளாசிடுவானுங்க. கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறைக்கப்படும். இவங்களுக்கு அந்த தண்டனை இந்த தண்டனை விதிச்சா கூட கருணமனை போடுறது, அப்புறமா அந்த வழக்கை தள்ளிக்கிட்டே போயிட்டு ஆயுஸ் வரைக்கும் உள்ளே இருக்கிறது, இமீடியட்டாக கொடுக்கணும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சிஎம் விஜயை பார்த்து இந்த கேள்வி ஏகப்பட்ட கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. சரி 13 நாள் ஆச்சு, போன ஆட்சியில் நடக்கலையா, அதுக்கு முந்தைய ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னா நடந்தது. அதை நடந்ததை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அதை தடுப்பதற்கான வழி தானே நீங்கள் பார்க்கணும். சரி நடந்துருச்சு, அந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனை? சரிங்க, விசாரணைக்குள்ளே இருக்குது. சம்பவம் நடந்த இடத்திற்கு டிஜிபி அவர்கள் நேரடியாக வந்தார், அங்கே ஆய்வு பண்ணார். போலீஸ் உயர் அதிகாரிகள் இங்கே வந்துட்டாங்க. ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சாச்சு. 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. 250 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு பண்ணியாச்சு. 5 தனிப்படை வச்சாச்சு. அதை சிறப்பாக நாங்கள் செயலாட்டிட்டோம். குற்றவாளியை பிடிச்சிட்டோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறோம். இதை விட மாட்டோம். இப்போதைக்கு இது கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கும். அவங்க போலீஸ் தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்லியாச்சு. பொதுமக்கள் தரப்புலேருந்து என்ன விசாரிக்கிறார், ஏன் கை காலில் மாவு கட்டு போட்டீங்க? இதுக்கு ஒரே தீர்வு என்கவுண்டர் தான், முடிச்சு விடுங்களேன். ஒரு நான் சொல்ல ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களை நான் சூப்பர் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ அப்படி நம்பி தானே நான் ஓட்டு போட்டேன். திரைப்படத்தில் நீங்கள் பண்ண சம்பவம் எப்படியாப்பட்ட சம்பவம்? அது கீழே கமெண்ட்ஸில் என்ன பாருங்கள், இந்த ஜனங்கள்லாம் தற்கூரியாகி போயிருக்கிறாங்க. ஏமா அவர் நடிகர்மா, யாரோ அமைச்ச காட்சிக்கு அவர் நடிச்சிருக்கிறாரு, யாரோ எழுதி கொடுத்த டைலாக் அவர் படிச்சிருக்கிறாரு. இன்னும் நிஜத்தில் அப்படி நம்புறியான்னா நிஜத்தில் அப்படியாப்பட்ட ஒரு முதல்வராகத்தான் இருந்தாக வேண்டும். மறுபடியும் சொல்லும் போதுன்னா உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. திரைப்படத்தில் வர சீன் தான் அது. ராஜேந்திரன் அப்படின்னு மொட்டை ராஜேந்திரன் கிட்ட ஒரு குரல் கொடுப்பார். அந்த பிரிட்ஜு கீழே போய் பாருங்கன்னு ஒன்று தேட்டர் கிளாப்ஸ் அடிக்கும். அடி கிளாப்ஸ் பறக்கும். இன்றைக்கி நார்த்தில் அந்த ரீல்ஸ் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையும் பெரிய அளவில் வைரலுங்க. இதுதான் அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா கீழே வந்த அந்த கமெண்ட்ஸில் இப்படிலாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொடுமைகள் நடக்கும்போது கடவுள் ஏதாவது மனித ரூபத்தில் வரமாட்டாரா? நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? நமக்கு ஏதாவது நடந்ததாதா? இப்படின்னு நினைக்கிற மக்கள் தாங்க அதிகம் இங்கே. ஏன்னா நிஜமாக கடவுள் இங்கே இறங்க போகிறதில்ல.
திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ அங்கே போய் அதகலம் பண்ணும்போது அந்த தியேட்டரை கிளாப்ஸ் விடுது. காரணம் என்னன்னா, நிஜத்தில் இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைக்க மாட்டானா? நிஜத்தில் ஒரு நாயகன் இப்படி வந்து நமக்கு அமைய மாட்டானா? சாமானிய மக்கள், ஏழை மக்களுடைய குணம் அதுதாங்க வந்து. அதுக்கு நீங்கள் வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் போட்டாலும் ரைட்டு. அந்த மிருகத்தை பிடிச்சாச்சு. அதே வேளையில் என்னன்னா, ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய இது என்னன்னா, இந்த தண்டனையே கிடையாதுங்கன்னு. அவனை கோர்ட்டில் போடுவீங்க, மறுபடியும் ஒரு இது வரும், அதுக்கப்புறம் நீதி விசாரணை நடக்கும். இதெல்லாம் ஏன்? ஏன்னா 2009 வருஷம் இதே கோயம்புத்தூரில் ஒரு ஜவுளிக்கடை அதிபருடைய ஒரு 10 வயசு மகள், 8 வயசு மகன் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஸ்கூலுக்கு கூட்டுன்னு வருவாங்க. கூட்டுன்னு வரான். ஒரு கட்டத்தில் 2 பசங்களையும் கொண்டு போயிட்டு அந்த பெண் குழந்தை ரீதியாக துன்புறுத்தி ஒரு 2 பேரையும் கொண்டுட்டோம். கோயம்புத்தூரில் இந்தியாவே அதிர்ந்த சம்பவம் ஆயிடுச்சு. வந்து என்னையா பண்ணுச்சு அந்த பிரிஞ்சு குழந்தை? வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர் உன்னை நம்பி தானே அமிச்சாங்க. வந்து அப்போ வந்து கோவை மாநகர கமிஷனர் வந்து சைலேந்திர பாபு அவர் கூட்டமாக என்கவுண்டரில் போட்டு விட்டாச்சு. இதே தான் கூட வந்து ஒரு கூட்டாளி வந்து கூட இருப்பான். என்கவுண்டரில் போட்டாச்சு. அப்போ வந்து கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி. அவரே வரவேற்றாரு. எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்களே வரவேற்றாங்க. மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடினாங்க. அதை 2019-18 நினைக்கலாம், ஹைதராபாத்தில் ஒரு கால்நடை பெண் மருத்துவர் ஹைதராபாத் சிட்டியில் தான் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்கூட்டரில் வழி மறித்து 4 இளைஞர்கள் ஒரு புதரில் கூட்டு போயிட்டு பாலியல் வன்புறவு செய்து கொன்னுட்டு எரிச்சு கொண்டுட்டானுங்க. ஹைதராபாத் மட்டும் இல்லை, தெலுங்கானா மட்டும் இல்லை, ஆந்திரா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. என்னையா இது? வந்து யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதா? இந்த மாதிரியான ஒரு கொடூரமான மணல் எங்கிருந்து வரும்? என்ன காரணம் இது அப்படின்னு விசாரிச்சுட்டு போலீஸ் துரிதமாக, தெலுங்கானா போலீஸ் துரிதமாக தன்னுடைய வேலையில் இறங்கி ஆரம்பித்த பிறகு 4 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த பெண் எரித்து கொல்லப்பட்ட அதே பகுதியில் 4 பேர் தப்பி ஓட முயற்சி செய்ததால் சுட்டு கொன்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அந்த தெலுங்கானா போலீஸுக்கு வந்து பூவா அள்ளி கொட்டினாங்க. வந்து மக்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலை, எந்த வெறுப்பில் இருந்திருக்காங்க பாருங்க. பூவா அள்ளி கொட்டினாங்க. காரணம் என்ன? அவ்வளோ வெறி ஒரு பெண்ணு. அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கு வந்தாங்க. இது ஒரு போலி என்கவுண்டர்னாங்க. குறிப்பாக அந்த 4 பேரில் 3 பேர் வந்து சிறார்கள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்கள வந்து காமிக்கவே இல்லைன்னாங்க. ஆனால் பண்ண குற்றம் அவங்க தான், ஒரு சிறார்கள் தானே. அவனுக்கு எங்கேருந்து அந்த மனசில் வந்தது? இதனுடைய அடிப்படை விஷயமே போதைன்ற ஒரு விஷயம்தான். இங்க பாருங்க, இந்த கார்த்தி ஒரு கொடூர மிருகம். அந்த மிருகம் வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தைய கூட்டு போயிருக்கான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியுங்க? வந்து எவ்வளவு பெரிய வக்ர புத்தி அந்த நாய்க்கு. அந்த நீங்க நிஜத்தில் ஹீரோவாக விஜயகுமார் ஐபிஎஸ் ஆக நீங்க திரையில மட்டும் நிஜத்திலேயே ஆகணும். உங்களுக்கு பவர் இருக்கு சிஎம் சார், உங்களுக்கு பவர் இருக்கு. உங்ககிட்ட பவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிறது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி. அமைச்சரவையில் விசிகா இருக்கிறாங்க, இந்திய முஸ்லீம் லீக் இருக்காங்க, வெளியே இருந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்க. மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் நிஜமான நாயகனா பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க விஜய் அப்படின்றாரு. உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்றாங்க? வந்து 13 நாள்ல இவ்வளவு கொலை நடந்து போச்சு, 13 நாள்ல இவ்வளவு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு. 5 வருஷத்துல நடந்தது வேற விஷயம். 5 வருஷத்துல எவ்வளவு கொடுமைகள் நடந்தது. வந்து நீங்க சிஎம் விஜய் அவர்கள் எல்லாருமே இந்த சாத்தான் குளத்தில், அப்புறமா வந்து இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு பெண், அவங்களுக்கு நடந்த கொடுமை எவ்வளவு பெரிய விஷயம். வந்து எங்க ஒரு பொண்ணு போக முடியலையே, 2 வயசு குழந்தையா இருந்தால் விட மாட்டேன்றீங்க, 74 வயசு கிழவியா இருந்தாலும் விட மாட்டேன்றீங்களே. நீங்க என்னடா படுபாவை நீங்க ஆட்சி பண்றீங்க அப்படின்ற கேள்வியை முன்னிறுத்தி தான் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி வேணாம், அவங்கள தூக்கி போடுறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி, சாமானியர்களுக்கு ஒரு நம்பிக்கை கூடிய ஆட்சியை நீங்க கொடுத்தாக்கணும் விஜய் சார் அப்படின்னு கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. வந்து இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க.
7 நாளுக்குள்ள இதனுடைய முழு அறிக்கையை நீங்கள் கொடுத்தாகணும். டிஜிபி கிட்ட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க. இதெல்லாம் சரி, நீ பேசுறியாப்பா, அதெல்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டா மட்டும். ஏன்னா சைலேந்திர பாபு அவர்கள் அப்போ கோவை சிட்டி கமிஷனராக இருந்து அந்த என்கவுண்டர் பண்ண பிறகு அவ்வளோ விசாரணை அவள் மேல் நடந்தது. ஏறக்குறைய எக்கச்சக்கமான மன உளைச்சல் ஆளாயிட்டாருன்னு பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் கூட இருக்குது. சில பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கூட சொல்லி கூட இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மீறி அந்த நேரத்தில் காதுக்கு காது, கைக்கு கை, கண்ணுக்கு கண்ணு, இது அரபு நாட்டு சட்டம். இங்கே அது முடியாது. அது உண்மையாக இங்கே மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் தான் நிறைய இருக்குது. அதை மீறி மிருகங்களை எப்படி வேட்டையாடுறது? இது மாதிரி மனித மிருகங்களை என்ன பண்ணி ஆகிறது? அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அந்த குழந்தை என்ன அறிஞ்சிருக்கும்? அந்த குழந்தை என்ன மனசில் அதுக்கு இருந்திருக்கும்? பாவங்க, ஒரு பிஞ்சு, அந்த தாய் கதறல். உன் வக்கரத்தை தேய்ச்சிக்கிறதுனா எங்கேயோ எடுத்து பாரு, அந்த பாறை இருக்குல்ல, சுட சுட அந்த பாறையில் வச்சு தேய்ச்சிக்கிடா நாயை. இப்படியா பண்றது? இன்னைக்கு எல்லாரும் வருஷம் கட்டி கேள்வி கேட்கறது, பதில் சொல்லி தான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறீர்கள். அதே வேளையில் காவல்துறை இதனுடைய விசாரணை நடந்துட்டு இருக்கு, இது சரியா போயிட்டு இருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறோம், அந்த நபருக்கு சரியான தண்டனையை நாங்கள் பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னாலும் மனசு ஆறலையே அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. இது என்ன தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குமா? இது என்ன உங்களுக்கு என்ன வேற இதுவே கிடையாதா? இதுக்கு அந்த நாய் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. எவ்வளோ பெரிய விஷயங்கள். பெண் குழந்தைகளை வெளியே அனுப்ப வேணாவா? யார் கூட பழக வைக்கிறது? அக்கம் பக்கம் இது பண்ணுறது? எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது? பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க, பெண்கள் இதை பற்றி பேசுகிறீங்க, என்ன பண்ணுறது அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு? எப்படி இது பண்ணுறது? மனசெல்லாம் துடிக்குது. அதே வேளையில் 13 நாள் தான் ஆகுது. திரும்ப சொல்லும் போது ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்களா, ரியல் ஆட்சி நடத்துறீங்களா, எல்லா கேள்வி கேட்கும்போது ஒரு நபர் விஜயா என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான், உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ரீல்ஸில் மட்டும் விஜயகுமார் கிடையாது, விஜயகுமார் ஐபிஎஸ் கிடையாது, ரியல்ல நீங்கள் சிஎம் விஜய், சிஎம் ஜோசப் விஜய். எல்லா இதுக்கும் ஒதுங்கி இருக்க முடியாது. சில பிரச்சனைகளுக்கு இறங்கி அடிக்கதான் செய்யணும். அது உங்கள் பட டைலாக் தான். நிஜத்தில் அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகிறது, அடுத்த கட்டமாக சிஎம் விஜயோடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.